கொஞ்சம் ஒர்க் இருக்கா? ஓகே, ஓகே. குமாரி சிஸ்டர் கொஞ்சம் ஒர்க் இருக்கா? ஓகே, ஓகே. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அது முடிச்சுட்டு வரலாமான்னு கேட்டேன். ஓகே, ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா. முடிச்சுட்டு வரவா? நீங்க லைவ்ல இருப்பீங்களான்னு கேட்கறாங்க தேவா. இருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருப்பேன்க்கா. குமாரி அக்கா அவ்வளவுதான்க்கா. இப்ப கடைக்கு கிளம்பிருவோங்க. ஐயோ! கடைக்கு நீங்க கிளம்பிருவோம். யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்றாங்க சரண்யா. அதுதான் கேட்டேன். குமாரிம்மா, இல்ல இன்னைக்கு தேவா தம்பி ஒர்க் இருக்கான். வெளிய போணுமா. சோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல லைவ் க்ளோஸ் பண்ணிருவாங்க. அதனால நீங்க இப்பயே பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா 10 நிமிஷம். பேசுங்க. போயிடாதீங்க. 10 நிமிஷம் பேசிட்டு போய் அப்புறமா ஒர்க் பாருங்க. குமாரி சிஸ்டர் வீட்ல தானே இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் இல்லல்ல. அட போங்கடா அப்படின்றாங்க. நந்து எப்படி கேக்குது பாரு சரண்யா. இனி 1 வீக் வரமாட்டேன். போச்சு. 1 வாரம் வரமாட்டாங்களாம். சவுண்ட் கேக்கல. சவுண்ட் கேக்கல. இப்ப கேக்குதுங்களா? கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கம்மி வைங்கடா. நந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க ஜெயா. நாளைக்கு நைட் டியூட்டி. அப்படியா குமாரி மேடம்? ஓகே, ஓகே, ஓகே. லேட் நைட் போலாம்டா. போட்டா இன்னும் ஒரு 10 வரலாம். நிமிஷத்துல கிளம்பிடலாம். போலாம். ஜாயின் பண்ணுங்க. ஹாய் ஃபாலோவர்ஸ். சப்ஸ்கிரைபர். ஓகே, ஓகே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இன்னும் இதுக்கு மேலதான். மேட்சுக்கு போறாங்க பசங்க. அதனால நின்னு இருக்காங்க. சரிப்பா, சரிப்பா. உங்க பேரு? நதீம். 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 ஓகே, ஓகே. உங்களை பார்த்ததுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். சரி. ஓகே பாய். மம்மி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மம்மி. ஹாய் ஃபாலோவர் ப்ரோன்றாங்க. மம்மி அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மம்மி. இங்க ஊர்ல குட்டி பசங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் வாலிபால் பிளேயர்ஸ். அவங்க எல்லாம் இப்ப மேட்சுக்கு போறாங்க. நைட்டு டோர்னமெண்ட் மேட்சுக்கு. எல்லாரும் ஹாய் சொல்றாங்க பாரு மம்மி. ஹாய். இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு என்ன தம்பி நீங்க? மம்மி ஒருத்தன் கூட இதுல சப்ஸ்கிரைப் பண்ணல மம்மி. ஒருத்தன் கூட லைவ் பார்த்து லைக் போட மாட்டானுங்க மம்மி. அவங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க. அம்மா நீங்க போங்க. நீங்க போயிட்டு சாப்பாடு செய்ய போங்க. இருக்கட்டும் ஜெயா. அவங்களே இப்ப முடிக்க போறாங்க. அது வரைக்கும் இருக்கேன். ஹாய் ஃபாலோவர் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க குமாரிமா. நதீன் ப்ரோ ஹாய் சொல்றாங்க குமாரிமா. கும்பிடு குருசாமிக்கு புதுசா. டேய் நதீமே. ஓகே மம்மி அவன் பிஸியா இருக்கான். கும்பிடு குருசாமிக்கு புதுசா வந்தவங்களுக்கு கும்பிடு சொல்றாங்க. பாய் டாடா சொல்றாங்க குமாரிமா. ஒண்ணு ஆகல ஜெயா அப்படின்றாங்க. கும்பிடுற சாமியோ அப்படின்றாங்க. சாமி ஊசிமணி பாசிமணி வாங்கலையோ சாமியோ அப்படின்றது ஜெயா என்னாச்சு உனக்கு? ஜெயாமா ஃபன் ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஃபன்னு தான் ஜெயா. அப்புறம் மம்மி கிளைமேட்ல என்ன மம்மி? மழைக்கான அறிகுறி எதுனா இருக்குங்களாங்க? அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு செம்ம வெயில் தாங்கவே முடியல. இங்க கூட மம்மி வெயிலுன்னா வெயில். அப்பா என்ன இந்த முறை வழக்கத்துக்கு அதிகமா இருக்கு மம்மி வெயில். ஆமா இப்பவே இப்படி இருக்கு. என்னதான் பண்றது? இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அடுத்த வருஷம் தண்ணிக்கு பயங்கரமா கஷ்டம் வந்துரும் மம்மி. ஆமா. இது பாடு மேலும் மம்மி. வெயிலாவது அடிக்கட்டும் மழையாவது அடிக்கட்டும். இது பாட்டுக்கு கம்முன்னு இருக்கு. வீட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா போற இடமெல்லாம் தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குது மம்மி. ஒரு கரண்ட் பில் கட்டணும் இல்ல, ஒரு பொண்டாட்டி தொல்லை இல்ல, பிள்ளைங்க தொல்லை இல்ல, எந்த தொல்லை இல்ல. ஜாலியா இருக்கு மம்மி. அது வேற தேவா வீட்டுல நல்லா கறி மீனுமா சாப்பிட்டு இருக்குது. ஆமா மம்மி இங்கேதான் இருக்கிறது மம்மி. அது சாப்பிட்டுட்டு அதான் அக்கா சரண்யா துவாவை நைட்டு வர சொல்லிடுங்க. துவா இன்னைக்கு நைட்டு யார குளிக்க சொல்றான்னு பாப்போம். அது துவா கிட்ட சொல்ல முடியாது. துவா நைட் 9 மணிக்கு லைவுக்கு வந்தா சொல்லலாம். இல்லைன்னா துவா கான்டாக்ட் பண்ண முடியாது தம்பி. சாமி பூனை கறியா சாமி? ஆமா கொஞ்சம் சாமி. தேவா